தமிழ் சினிமா மறக்க வேண்டிய வருஷமா 2024 மாறி இருக்கு. ஏன்னா கொடமா ஒவ்வொரு மாசமே மொக்க படங்களை கொண்டு வந்து தமிழ் சினிமா நம்ம தலையில கொட்டிட்டு போயிருக்கு. அப்படி இந்த மொக்கை படங்கள் நிறைஞ்ச இந்த 2024ல டாப் 10 மொக்கை படங்களுடைய லிஸ்ட தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் மொத்தமா பார்க்கல, நான் பார்த்த படங்கள்ல டாப் 10 மட்டும் பார்த்திருக்கேன். ஏன்னா ஒரு சில படங்கள் உப்புமா படங்களா இருக்கும், அந்த படங்களை நம்ம வந்துட்டு பார்க்கவும் முடியாது, அதை லிஸ்ட்ல சேர்க்கணும்னு அவசியமும் இருக்காது. சோ பார்த்த படங்கள்ல டாப் 10 மொக்கை படங்களை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள பார்க்க முடியும் அறமையாதினில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஏன்னா நம்ம சேனல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டு பல ரிஸ்க்ல இருக்கு. சோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 10 ரத்னம். அரியவர்கள் எத்தனையோ நல்ல படங்களை தமிழ் சினிமா கொடுத்து நிறைய ஹீரோஸை மாசாவே மாத்தி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கான விதையை அவர் சிங்கம் 3லயே தூவிட்டு போயிருந்தாரு. கிரிஞ்சான டைலாக்ஸ், கிரிஞ்சான ஃபைட் சீன்ஸ் சொல்லிட்டு அந்த படத்திலே நிறைய இருக்கும். அதோட நீச்சியா தான் இந்த ரத்னம்லயும் எக்கச்சக்கமான கிரிஞ்சு மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது 2004 ரிலீஸ் பண்ணி இருந்தாங்கன்னா ஹிட்டா இருக்குமோ என்னவோ, பட் இப்ப பார்க்கும்போது இது மொக்கையாதாவே இருந்துச்சு. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேரை வைக்கிறியாமா அப்படிங்கிற டைலாக்ல ஆரம்பிச்சு டோன்ட் வெரிடா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சான வரிகளோட பாட்டு இருந்ததாலேயே இந்த படம் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் மூவியா இந்த வருஷம் இருந்துச்சு. நம்பர் 9 பாம்பாட்டம். படம் எடுத்த டைரக்டர் அட்லிக்கு பக்கத்து வீடு போல அப்படியாக நிறைய படங்களை இந்த ஒரு படத்துக்குள்ள சொருகி வச்சிருப்பாரு, திணிச்சு வச்சிருப்பாரு. அருந்ததி, பாகுபலி, காஞ்சனா, சிறுத்தைன்னு நிறைய ஹிட்டான படங்களை போட்டு உப்மாவை கிண்டி வச்ச படம் தான் இந்த ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு கேரக்டர் எதுக்கு வருது, வந்துட்டு என்ன பண்ணுது, அதை எதுக்காக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல தீட்டி வச்சிருப்பாரு டைரக்டர். அதனாலேயே இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கவே முடியாது. நான் இந்த படத்தை ஓட்டி பார்த்தப்பவே எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மரண மொக்கையான படம் தான் பாம்பாட்டம். நம்பர் 8 மறக்குமா நெஞ்சம். 2023ல பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படம் விட்டாங்க. அந்த படத்துல யாருக்குடா ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்தணும். அது பார்த்து திருந்தாம நாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அங்கிள்ஸ் ஆண்டிஸ கூட நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் மறக்குமா நெஞ்சம். இந்த ஒரு படத்துல ஒரு டம்பான விஷயத்த சொல்லி இருப்பாங்க. நீதிமன்றம் சொல்லுதாம நீங்க போய் 3 வருஷம் உங்க பள்ளி காலத்துக்கே போங்க, அவனுக்கு வேலை இருக்காதா, இப்ப ஆன்லைன்லாம் வந்துருச்சு, ஆன்லைன்ல டெஸ்ட் வைக்கலாம், அதை விட்டுட்டு 3 மாசம் நீங்க ஸ்கூலுக்கு போய் படிங்க, அங்க போய் டெஸ்ட் எழுதுங்க, அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுனா அந்த நீதிமன்றம் இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்காது. அந்த அளவுக்கு மொக்கையான ஒரு பிளாட் கொண்டது தான் இந்த ஒரு படம். அதுலயும் இந்த ரக்ஷன் வந்துட்டு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் ட்ரை பண்ணிருப்பாரு பாருங்க. நம்ம சத்தமா பேசினா காமெடி நாட்டு இருக்கும், சோ நம்ம வாய்ஸை டீப் பண்ணி பேசுவோம், ஹீரோ மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வாய்ஸ் ரொம்பவே லோ பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்கறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த படத்துக்குள்ள வந்துட்டு ட்விஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பிளாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எதுக்காக இந்த படத்தை எடுத்தாங்க, 96 மாதிரி ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல. கடைசியில 96 படம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு 90s காலத்து படம் எடுத்து நம்மளை எல்லாம் கதரை விட்டு ஓட வச்சிருக்காங்க படக்குழுவினர். நம்பர் 7 வேட்டைக்காரி. வேட்டையன் படம் ரிலீஸ் ஆன அதே மாசம் அதே நாள்ல தான் இந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ட்ரைலருடைய கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்க ஒருத்தர் போட்டுப்பாரு, மப்புல நானு வேட்டையன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்றது பதிலாக வேட்டைக்காரிக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. வேட்டையன் படத்துக்கு இந்த மாதிரி தெரியாம புக் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பா வருவாங்க, அது மூலமா வசூல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்த மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்துடைய போஸ்டர் பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது, நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க. இந்த பணக்கார பசங்க எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப் போகும்போது நம்ம ஒரு படம் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு படம் தான் வேட்டைக்காரி. ஏன்னா இந்த படத்தை முழுக்க ஐபோன்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க போல, ஒரு புதுவித கின்னஸ் சாதனையே படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஐபோன்ல மட்டுமே இந்த படம் எடுத்திருக்காங்க, பட் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர் மட்டும் போய் பாருங்க, நீங்க விழுந்து சிரிப்பீங்க, படம் மட்டும் பாத்துறாதீங்க, கண்டிப்பா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருவீங்க. நம்பர் 6 கவுண்டம்பாளையம். இந்த வருஷத்திலேயே மோஸ்ட் ட்ரெண்டிங் மூவி கோட் நினைச்சீங்கன்னா தப்பு, அமரன் நினைச்சீங்கன்னா தப்பு, மகாராஜாவும் இல்ல, இந்த வருஷத்துல மோஸ்ட் ட்ரெண்டிங் மூவினா கவுண்டம்பாளையம் தான். அந்த அளவுக்கு எல்லா யூடியூபர்ஸும் சேர்ந்து வச்சு ஒரு படத்தை அடிச்சாங்கன்னு சொன்னா அது இந்த கவுண்டம்பாளையம் படம் தான். ஜாதிய குறியீடுகளை தாண்டி எக்கச்சக்கமான கிரிஞ்சு மூமெண்ட்ஸ் இந்த ஒரு படத்துல இருந்துச்சு. ஜாதிய குறியீடுகளும் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு இவர் பிக் பாஸ்ல போய் நல்லவன் நடிச்சிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது தான் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க. சரி, சாதிய வசனங்களால தான் வந்துட்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா எதுக்காக ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துல சேச்சி கேரக்டர் ஒன்று வரும், மலையாளக்காரங்களை எந்த அளவுக்கு வந்து கிரிஞ்சா காட்டக்கூடாதோ அந்த அளவுக்கு காட்டி வச்சிருப்பாங்க. உங்களை மாதிரி ஆட்களால தான் மலையாள சினிமாவில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்களை மொக்கையா காட்டிட்டு இருக்காங்க.
சிம்பிளா இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, பணத்துக்காக ஒரு புள்ளைய லவ் பண்றாங்க, பணக்கார புள்ளையா பார்த்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவே பணக்கார புள்ளைய தான் லவ் பண்றா. அப்படி அப்ப பணக்கார புள்ளைய ஒருத்தர் லவ் பண்ணோம்னா அதே ஜாதியை சேர்ந்த ஏழையா இருக்கலாம், அதுல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் பத்தி நீங்க நிறைய யூடியூபர்ஸ் ரோஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. சோ அதை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. இந்த படத்துக்கு நான் ரோஸ்ட் வீடியோவை போட நினைக்கல. ஆக்சுவலி நான் போட்டிருக்கணும், பட் போடல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு ரோஸ்ட் வீடியோ போட்டு நான் என்னுடைய 8 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சேன். நம்பர் 5 வெப்பன். ஐயோ, இந்த படம் பத்தி பேசியிருக்கவே கூடாதுங்க, நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதோட 2 கோடியும் கேட்பாங்க. அப்படிதான் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண செகண்ட் ஷோ தமிழ் லைட்டுக்கெல்லாம் 2 கோடியே 20 கோடியே சம்திங் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையா இந்த ஒரு நம்பர் 5 கிராஸ் பண்ணணும். வெப்பன் அப்படிங்கிற படம் சூப்பரான படங்க. அயன்மேன் மாதிரியே இருக்குங்க, அயன்மேன் படம் மாதிரியே இருக்குங்க அப்படியே. அண்ட் கேப்டன் அமெரிக்கா படம் மாதிரியே இருக்குங்க, அதே மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி செதுக்க எடுத்திருப்பாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த எம்சியூ சாகா, அந்த எம்சியூ சாகா மாதிரியும் இருக்குங்க. அப்படியே பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. முக்கியமா கேப்டன் அமெரிக்கா இருக்குல்லங்க, கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம், அந்த பிளாட் மாதிரியே இன்ஸ்பயர் பண்ணி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கேப்டன் அமெரிக்காவை விட இந்த படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. வெப்பன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம் தாங்க சொல்ல வந்தேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான படம் தமிழ் சினிமாவுக்கு. ஃபைட் சீன்லாம் பங்கமா பண்ணியிருப்பாங்க. ட்விஸ்ட்லாம் வேற லெவலா இருக்கும், நீங்க கணிக்கவே முடியாது. ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. டக்குன்னு ஹீரோ வந்து வில்லனா மாறுவாரு, டக்குன்னு அப்புறம் வில்லன் வந்து ஹீரோவா மாறுவாரு டக்குன்னு. அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாதுங்க. சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. வினோதமான கேரக்டர்லாம் வருவாங்க. பிரசாந்த் நீல் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன இந்த யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வினோதமா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. அந்த கேரக்டர் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. நானு ஹீரோவெல்லாம் பார்த்து விசில் அடிச்சு கொண்டாடினேன் நானு. சோ ஒரு சூப்பரான படங்க. சோ ஃபர்ஸ்ட் மூவி லிஸ்ட், சாரி ஏங்க இது பெஸ்ட் மூவி லிஸ்ட்டுங்க. நம்பர் 5 இடம் வெப்பனுக்கு. நம்பர் 4 பேட்டாரப். பிரபுதேவா அவர்கள் நடிப்புல வந்த இந்த ஒரு படத்துக்கு நம்ம ரோஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அந்த ரோஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேல ஐக்கான தரம் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோல நம்ம வச்சு செஞ்சுட்டோம் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு டம்பான மூவி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பிரபுதேவா வந்துட்டு பிரபுதேவாவுக்கே ஃபேனா இருப்பாருமா. இந்த வீடியோ இப்ப பாக்குறவங்க குழம்பு போயிருவீங்க, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரபுதேவா மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் பிரபுதேவாவுக்கு ஃபேனா இருப்பாரு. அவர் ஹீரோ சான்ஸ் தேடி நிறைய இடத்துக்கு அலைவாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே நீ பிரபுதேவா மாதிரியே இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவே மாட்டாங்க. அதுக்கு நடுவில் ஒரு கிரிஞ்சான ஹீரோயினி வர, அந்த கிரிஞ்சான ஹீரோயினியால நிறைய இடத்துல கிரிஞ்சான ஃபைட்ஸ் போக, அந்த கிரிஞ்சான ஹீரோயின் கூட பெஸ்டி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. அதை பார்த்து அவனுடைய லவ்வர் காண்டாக, அப்புறம் நீ தாண்டா என் லவ்வர்னு சொல்லிட்டு அந்த கிரிஞ்சு லவ்வர் இந்த கிரிஞ்சு லவ்வர் கூட சேரன்னு சொல்லிட்டு இந்த படம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய படமா இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கும். அந்த ஐடியாவே மொக்கையா இருக்கல. பிரபுதேவா ஃபேனா இருக்கா. அப்படி அவங்க 2 பேரும் டபுள் ரோல் ஆமா, அதை வந்து யூனிவர்ஸ்குள்ள யாருமே பேச மாட்டாங்களாமா, கடைசியில ரிவீல் பண்ணுவாங்களாமா. என்னடா பித்தலாட்ட இது. நம்பர் 3 லால் சலாம். ஒரு படம் எப்படி எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லால் சலாம் படம் ஒரு சின்ன குழந்தை எடுத்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை கிட்ட போயிட்டு இந்து முஸ்லீம் ஒரு கிரிக்கெட் போட்டி ஆடுறாங்க, அதை வச்சு நீ ஒரு கதை எழுது, கதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், பாகிஸ்தான் முஸ்லீம் சோ பச்சை கலர் கொடுத்துடலாம், இந்துஸ் வந்துட்டு இந்தியன்ஸ் சோ அவங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பச்சையை வச்சு ஒரு டீம் உருவாக்கும்ல. அதே மாதிரிதான் இந்த படத்துடைய டைரக்டர் ரஜினிகாந்தின் குழந்தையான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஐடியாவே எந்த அளவுக்கு முட்டாள்தனமாகவும் ரொம்ப அவுட்டேட்டடாகவும் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் லுசுத்தனமாகவும் இருக்கு. இந்த படத்துல இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள நிறைய பேர் கெட்டவங்க, இந்துல கொஞ்சம் பேர் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த படத்துல முஸ்லீமா ரஜினி நடிக்க வச்சிருப்பாங்க. அவர் எல்லா நேரமே இந்துக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இதுல அப்பாவிகளா பாத்தீங்கன்னா இந்துக்களை தான் அதிகமா காட்டுவாங்க. முக்கியமா சொல்லலாம் செந்தில் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவரை தான் அப்பாவியே காட்டுவாங்க. முஸ்லீம்ல யாராவது அப்பாவியே காட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, காட்ட மாட்டாங்க. அப்புறம் இது சமூக ஒற்றுமை பேசக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனா ரஜினிகாந்த் சங்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு முஸ்லீம் வேஷம் கொடுத்து அவர் என்ன கர்மம் பேசினாலும் யாரும் வேணா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளா நினைச்ச ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான். இந்த படத்துல கிரிக்கெட் சீன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் 2 பேர் தான் மாத்தி விளையாடுப்பாங்க. கேட்டா இது ஒரு டீம் மேட்ச் ஆமா. நம்பர் 2 கங்குவா. இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா படக்குழுவினரே சொன்னாங்க 2 டெசிபிள் அதிகமா இருக்குங்க, நிறைய பேர் காது வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதனால நாங்க 2 டெசிபிள் கம்மி பண்ணிட்டோம், அதனால தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களே சவுண்ட் அதிகமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் சூர்யாவுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, படத்துல முதல் 1/2 மணி நேரம் மொக்கையா தான் இருக்கு, பட் படம் பிரம்மாண்டமா இருக்கு, அந்த 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு பாருங்க படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் 1/2 மணி நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. மியூசிக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள சார்ந்த சில நபர்களுமே சொல்லிட்டு
சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாமே அவங்க சொல்லிட்டு படம் நல்லா இருக்கு வந்து பாரு, படம் நல்லா இருக்கு வந்து பாருன்னா மக்களை இன்னும் முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. உங்களுக்கே தெரியுதுல முதல் 1/2 மணி நேரம் எந்த அளவுக்கு ஸ்லோவா டெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த படத்துடைய சவுண்ட் என்ஜினியர் ரொம்பவே மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கருவாக்கு ரோஸ் ஸ்டுடியோ போட்டிருக்கோம், ஐகான்ல தரம் போய் பார்த்துக்கோங்க. இந்த படத்துல கண்ணு குளிர்ச்சியா இருந்தது அந்த யோலா சாங் தான், அதுவும் தீசா பத்தானியால. மற்றபடி இந்த படம் முழுக்கவே அருவருப்பு மட்டும்தான் இருந்துச்சு. எந்த ஒரு கேரக்டருடைய மூஞ்சியுமே நம்ம நேரா பார்க்கவே முடியல. முக்கியமா அந்த நட்டிவே அவர்களுடைய மூஞ்சிய சுத்தமா பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அசிங்கரமா தான் படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படம் எப்ப எடுக்கப்படுது, 2ஆம் நூற்றாண்டின் படிதான் இந்த கதைக்களம் நகருது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது கதையில தமிழர்களை காமிக்கிறாங்கன்னா தமிழர்களை கேனிபலா காமிச்சிருக்காங்க. இதை யாருமே பேசல. நான் ரோஸ் ஸ்டுடியோல மென்ஷன் பண்ணல, அதனால இங்க மென்ஷன் பண்றேன். தமிழர்களை கேனிபலா காமிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு படத்தை நீங்க ஓட வைக்கணும்னு நினைச்சா அந்த படம் எப்படி ஓடும்? வரலாற்று ரீதியா இந்த படத்துல என்ன ஒண்ணு வச்சிருக்கீங்க? பாகுபலியில பிரம்மாண்டமா எடுக்கிறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஃபேண்டசைஸ் சர்ச் பண்றாங்க. நீங்க ஃபேண்டசைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத எடுத்தா போதும். நீங்க இருக்கிறதையும் தாண்டி அப்பக்லிப்டா மாதிரி எடுக்கிற, அப்பக்லிப்டாவை காப்பி பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே நாகரிகம் செழித்து தங்கத்தோடு வாழ்ந்த தமிழனை பார்த்து நாகரிகம் இல்லாத கேனிபல் மாதிரி காமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த படத்தை தமிழர்கள் எப்படி போய் பார்ப்பாங்க? எந்த அளவுக்கு டம்பா இருந்திருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றேன். இந்த படத்தை வந்து சிவா அவர்கள் அப்பக்லிப்டா பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. காப்பி அடிச்சதால தமிழர்களை கேனிபலா காமிச்சிருக்காரு. அதாவது மனிதர்களை உண்ணக்கூடிய ஒரு இனமா காமிச்சிருக்காரு. இப்படி காமிச்சதுக்கு அப்புறமும் நீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்றீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க, நான் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. நம்பர் 1 இந்தியன் 2 சங்கர் வந்துட்டு சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தட்டி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே இருக்கு. இந்த படத்திலேயே பாருங்க, இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியை காமிப்பாங்க, ஆனா டிவியை காமிச்சாங்களா? ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயிண்டா இருக்கும்போது நம்ம எப்படி டிவி காமிக்க முடியும்னு சொல்லிட்டு பயந்து போய் தொடை நடுங்கி ஆகி டிவி காட்டாம இருக்காரு சங்கர். அப்புறம் எப்படி அவர் வந்துட்டு சமூக அவலங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா அந்த 40 நிமிஷம் ஸ்டோரி வருதுங்க ஒண்ணு. அதாவது ஒவ்வொருத்தருடைய கதையுமே நமக்கு ஒவ்வொரு 10 நிமிஷமா காட்டுறாங்க. அதை ஆக்சுவலி ஒரு சின்ன லெவல் டைரக்டர் கிட்ட போய் கொடுத்தாலே வச்சுக்கோங்களேன், அதை 5 நிமிஷமா சுருக்கி அதை மாண்டேஜா போட்டு ஒரு பாட்டு மாதிரி எடிட் பண்ணி 5 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களை காட்டி விட்டுட்டு துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது ஈஸியா காட்டிடுவான். பட் நான் பில்லா பண்ண மாட்டேன், ஒக்கா நான் தாண்டா பெரிய டைரக்டர், நான் எடுக்கிறதா படம், நீங்க அதை வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவத்தோட திமிர்த்தனத்தோட நான் எவ்வளவு காசு வேணா செலவு பண்ணுவேன், ஏன்னா நான் பிரம்மாண்ட டைரக்டர், இது வரைக்கும் நான் பிரம்மாண்ட டைரக்டர் நம்பிட்டீங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போலியான ப்ரொமோஷன்ஸ், போலியான சாங்ஸ் இந்த படத்துல இடம்பெற போறதுன்னு காமிச்சுக்கிட்டு அது எதுவுமே இல்லாத படத்தை ரிலீஸ் பண்ணி நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டு ஸ்கேம் பத்தி படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க நம்மளை வச்சு மண்டையில மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தை காமிச்சு சங்கர் அவுடேட்டட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு 2.2 தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்தியன் 2 நிரூபிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம தமிழர்களின் மானத்தை வாங்குறதுக்கு இப்ப கேம் சேஞ்சருக்கு போயிட்டு கேம் சேஞ்சர்லயும் ஒரு 4 பாட்டுக்காக 92 கோடி செலவு பண்ணியிருக்காராமுங்க, வெறும் பாடல்களுக்கு மட்டும். பாடல்களை யாருடா பார்க்க போறா? இப்பதான் போன் கையில வந்துடுச்சுல்ல, பாட்டு பார்க்கணும்னா போன்லயே பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்பதான் ஒரு பாட்டை பார்க்கணும்னு சொன்னா தியேட்டருக்கு போய் ஆகணும், அதனால தியேட்டருக்கு போனாங்க. இப்போ போன்லயே பார்த்துருவாங்க. இப்ப தேவை பாடல்களில் பிரம்மாண்டம் கிடையாது, கதையில் பிரம்மாண்டம். உங்களுக்கு அது தெரியாது இல்ல, நான் மறந்துட்டேன். சங்கர் சாருக்கு உண்மையில கதையில பிரம்மாண்டம் எல்லாம் எனக்கு தெரியாது. அவரை பத்தி நான் ஒரு மிகப்பெரிய வீடியோ வச்சிருக்கேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். சரி, அவ்வளவுதான் மக்களே இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. நிறைய தவறுகள் பண்ணியிருப்பேன், ஆடியோ குவாலிட்டி மொக்கையா இருக்கும் அண்ட் வீடியோ குவாலிட்டியும் மொக்கையா இருக்கும். என்னால் அது உணர முடியுது, ஏன்னா சேனல் வந்து டேஞ்சரில் இருக்குது. அதனால தான் வந்து எடிட்டிங் ரொம்ப குறையா நம்ம வீடியோஸில் போட்டுட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்களுடைய ஆதரவில் எங்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புவோம். ஸோ அது மட்டும்தான் கேட்டுக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.